வணக்கம். மில்லட் மகாராணி மதியிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்து காமிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு மசால் போண்டா. அது உருளைக்கிழங்கு மசால் போண்டாவை 2 விதமாக பண்ணலாம். பிளேனாகவும் பண்ணலாம், அதில் பாயில்டு எக்கு வச்சும் பண்ணலாம். ரெண்டுமே ஈவினிங் டைம் ஏற்ற ஸ்நாக்ஸாக இருக்கும். அதில் என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. உருளைக்கிழங்கு மசால் போண்டா பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதுக்கு தேவை முட்டை 5 எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அப்புறம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, அப்புறம் கருவேப்பிலை 2 ஆறுக்கு பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் அதுக்கு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மசாலாக்கள் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சுட்டு அப்புறம் மசாலா பண்ணிக்கிடுவோம். கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. இந்த உருளைக்கிழங்கை மசிச்சுக்கிடுவோம் கையில். இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டேன். அதிலே 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதிலே 2 ஆறு கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் 1/4 பங்கு கோரியண்டல் லீஃபையும் போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து பிணைஞ்சுக்கிடுவோம். இதிலே இந்த மசாலாக்கள் போட்டுக்கிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாமே இதில் கலந்துக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ அதிலேயே 50 கிராம் ரைஸ் ஃப்ளவர் போட்டுக்கிறேன், 50 கிராமு கார்ன்ஃப்ளவர். இதையும் நல்லா கலந்து பிணைஞ்சுக்கிடுவோம். சேர்ந்து பிசைஞ்சிட்டேன். லேசாக இது பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைஞ்சுக்கிடுவோம். இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு பாதி இதை பிளெயினாக உருட்டி வச்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டான டோவாக பிணைஞ்சிக்கணும், அப்போ தான் போண்டா நல்லா வரும். பிளெயினாக உருளைக்கிழங்கு மசால் போண்டாதுக்கு உருட்டி வச்சுட்டேன். இப்போ எக்கு ஸ்டஃப்டு பண்ணி பண்ணுறதுக்கு இப்போ குறுக்க இந்த எக்கெல்லாம் குறுக்க கட் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல இப்படி எடுத்துட்டு அதனால் அந்த கொலக்கட்டி பண்ணுவோம்ல, அது மாதிரி லேசாக தகடாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆஃபாக கட் பண்ணியிருக்க எக்கை இதில் வச்சுட்டு அப்படியே மூடிட்டு பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாங்கிட்டு எக்கு பூரா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. இந்த பொட்டேட்டோ மசாலாவை இப்போ பிளெயினாக உள்ளதை முதல்ல போடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்குருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பிளெயினாக உள்ள மசால் போண்டாவை போடுறேன். பொட்டேட்டோ மசால் போண்டா. இது நீங்கள் உருளைக்கிழங்கும் முட்டையும் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா ஈவினிங்கில் டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்லோவாக வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது தான், இருந்தாலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறவும் எடுக்கணும். கிறிஸ்பி ஆகிடும். இப்போ பெரட்டி முன்ன பின்னு விட்டு ஒரு 3 நிமிஷம் இங்கே விரட்டிட்டேன். செவந்துருச்சு. இனி வெளியில் எடுத்துக்கிடுவோம். இங்கே வச்சுருவோம். முட்டை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு அதை போடுறேன். அது நல்லா சீல் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துக்கிறேன். எக்கு ஸ்டஃப்டு பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கிறேன். நீ இதே மாதிரி இந்த எக்கு ஸ்டஃப் பண்ணதையும் எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்கோடு சேர்த்து இருக்க போண்டாவை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்கு உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் போண்டாவையும் எக்கு ஸ்டஃப்டு போண்டாவையும் என் பொண்ணு இப்போ டேஸ்ட் பண்ணுவாங்க. என் பொண்ணும் இந்த பேரன் டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போண்டாவை தான் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சஞ்சய் கொடுங்க. சஞ்சய் ஃபஸ்ட் கொடுப்போமா? ஆயா பண்ணதான் பிடிச்சிருக்கா?
ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, சாஃப்டா இருக்கு, அந்த ஸ்டஃபிங்லாம் சூப்பரா இருக்கு, அவுட்டர் லேயர் இன்னர் லேயர் எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து எக்கோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சஞ்சய்க்கு பிடிச்சி ஊதி கொடு. வெரி குட் வெரி குட். சுடோட வச்சுட்டு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எக்கோட சாப்பிடும்போது டெலிஷியஸா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த சுவையான உருளைக்கிழங்கு மசாலா போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்க. அது ரெண்டையும் பாயில் பண்ணி மத்தியானமே வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில்